நம்மை கைவிட மாட்டார். கைபிடித்த மக்களை கர்த்தர் யார் யார் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றார்களோ அவர்களை ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு. பாருங்க, நான் ஒரு சவனை குறித்து சொன்னேன். 26 ஆண்டுகள் கடந்த பின்பு வந்து சொல்றாரு, நாங்க இப்போ நல்ல ஊழியம் செய்கிறோம், நாங்கள்லாம் மறந்து விட்டோம். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஒரு 3 மாதம் தான் சர்ச்சில் பிலிவராக இருந்தார்கள். கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை அதிகம் அறியலை, அவர்கள் எப்படி இருப்பார்கள் நினைக்கல. ஆனால் இன்றைக்கு அவர் வந்து சொன்ன சாட்சி எங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கினது. ஸோ எந்த இடத்திலும் இருந்தாலும் ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட கைபிடித்த மக்களை கைவிடவில்லை, கைவிட மாட்டார் என்பதற்கு அது ஒரு சாட்சி என்பதை உணர்ந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எதற்காக கரம் பிடித்தார்? ஃபார் வாட் பர்பஸ்? பவுல் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து, அந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க, பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமா வாசிங்க. பிலிப்பியர் 3:12 வாசிங்க. கிறிஸ்துவால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அங்கே சவுலாகிய பவுலை ஆண்டவர் எதற்காக பிடித்தாரோ, அப்படி என்றால் ஆண்டவர் பிடித்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்மை கைபிடித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கங்கள் என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. For what purpose he has held up our hands on the day of salvation? ரட்சிப்பு நாளிலே நம்மை கரம் பிடித்ததற்கான நோக்கம் என்ன என்பதை குறித்து ஒரு 2-3 வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இல்ல, ஓசியா 11:3. நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க. எப்பிராயிம் தானாக நடக்க தெரியாதா? எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க என்ன செய்த? கைப்பிடித்து நடக்க பண்ணினேன். அல்லேலூயா. பிறந்த குழந்தைகளை பெற்றோர்கள் நடக்க பழக்குவது போல ஆண்டவர் சொல்றாரு, எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். பழக்குவதற்காக கைப்பிடித்தேன், நடக்க பண்ணுவதற்காக கைப்பிடித்தேன், நடக்க பழக்கினேன். அல்லேலூயா. நான் வேதத்தில் வாசிக்கும் போது, our God is the best trainer, we are his trainees. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பயிற்சியாளர். நாமெல்லாம் கர்த்தரிடத்தில் கர்த்தரால் பயிற்சிக்கப்படுவதற்காக நம் கரத்தை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் ஒரு பறவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பேர்ட்ஸ் குஞ்சு பறிக்கிறது என்றால் முட்டையிட்டு அவையும் காத்து குஞ்சுகளை பொறிக்க வைத்து அப்படியே போவதில்லை. தன்னை போல பறக்க வைத்து பறக்குவதற்கு பயிற்றுவித்து விடுகிறது. சர்ச்சில் கீழே அந்த டிவிக்கு பின்னால ஒரு சின்ன சிட்டுக்குருவிகள் வந்து பலமுறை முட்டையிட்டு அவைங்காத்து குஞ்சு பொறித்து இருக்கிறது. எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்கிறது. அந்த பூனை அந்த குஞ்சுகளை வேட்டையாட பல முயற்சிகளுக்கு நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் ஒரு எதிராளி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்த அவைகள் அந்த குஞ்சுகளை அவைகள் பொறித்து அவைகள் ஒரு வளர்ந்து வரக்கூடிய நிலையில் அவைகளை பறக்க பயிற்றுவித்ததை கண்கள் கண்டிருக்கிறது. அந்த பயிற்றுவிக்கக்கூடிய நாட்களிலே அநேக பறவைகள் வந்து அவைகளை சேர்ந்து குஞ்சுகளை
அப்படியே மொத்தமாக பறக்க வைத்து பயிற்றுவிக்கிறதை பார்க்கிறோம். அவைகள் பயிற்றுவிக்கப்பட்டபடியால் கொஞ்சம் கொஞ்சம் பறந்து பறந்து அவைகள் பறந்து சென்று விடுகிறது. உலகத்தில் தான் பெற்ற குஞ்சுகளை அவைகள் பயிற்றுவிக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட சீசர்களை தம்மோடு கூட வைத்து அவர்களை பயிற்றுவித்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதிராளிகள் மத்தியில அதாவது எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களோடு இருக்கவும் அவர்களை பயிற்றுவித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீசர்களை 3 வருஷம் பயிற்றுவிக்காவிட்டால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு பின்பு அவர்கள் ரொம்ப எஃபெக்டிவாக ஊழியம் செய்திருக்க முடியாது. இயேசுவை போல அவர்கள் ஜெபித்திருக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களை Jesus had trained his disciple for their future ministry. ஆகையால் தான் இயேசுவின் காலத்துக்கு பின்பு உலகம் முழுவதும் கர்த்தருடைய நற்செய்தியை பரப்புவதில் அவர்கள் நன்றாக செயல்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? பயிற்றுவித்தார். அல்லேலூயா. In every field training is essential or unavoidable. எந்த ஃபீல்ட் எடுத்துக்கொண்டாலும் பயிற்சிகள் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? ஒரு பயிற்சி இல்லாத ஒரு டிரைவர், டிரைவிங்லே எந்த பயிற்சியும் இல்லை, தன் திறமையினாலே நான் வண்டி ஓட்டுவேன் எல்லாரும் ஏறிக்கொள்ளுங்கள் என்று ஒரு பஸ்ஸை ஓட்ட முயற்சிப்பார் என்றால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. அந்த பஸ் பாதுகாப்பாய் செல்லக்கூடுமா? அதை நீங்கள் பாதுகாப்பான பிரயாணத்தை பார்க்க முடியுமா? ஸோ அந்த பஸ் ஓட்டுவதற்காக அவனுக்கு ஒரு பயிற்சி தேவை இருக்கு. நல்ல பயிற்சி பெற்ற பின்புதான் அந்த ஒரு வேலையை அவன் செய்ய முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு நல்ல பயிற்சியை கொடுக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 144 1 வாசிங்க. பாருங்கள், என்னை பயிற்றுவிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை பயிற்றுவிக்கிறார், விரல்களை பயிற்றுவிக்கிறார், வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா காரியத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியை கர்த்தர் கொடுத்தார் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ ஸ்பேஸ் செல்லக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு விதமான பயிற்சிகள் கொடுக்கிறார்கள். ஸ்பேஸில் சும்மா போய் போக முடியாது. ஸோ அதுக்குள்ள பயிற்சி கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆண்டவர் நம்மை எதற்கு பயிற்றுவிக்கிறார் சொன்னால், ஸ்தோத்திரம், அவர் நம்மை பயிற்றுவிக்கிறார். அல்லேலூயா. ஒருவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், heaven is God's prepared place for his prepared people. பரலோக ராஜ்யம் என்பது கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்ட மக்களுக்கு ஆயத்தமாக்கப்படுகின்ற இடம். கர்த்தரால் ஆயத்தப்படாத மக்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நம்முடைய கருத்தின்படி, நம்முடைய மன எண்ணத்தின்படி ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஒரு அன்பிரிப்பேர்ட் மேன் பரலோகத்துக்குள்ள செல்வார் என்றால் பரலோகம் எப்படி இருக்கக்கூடும்? அல்லது பொருளாசைக்காரன், ஒரு பணப்பிரியன், ஒரு திருட்டு சோகமுடைய ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு அனுமதிக்கப்பட்டால் பரலோகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடும்? அப்படிப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள், போக முடியாது. ஸோ பரலோகத்திலே தேவ பிள்ளைகள் தேவனோடு வாழ்வதற்கு இந்த பூமியிலே இதான் நமக்கு பயிற்சியின் காலம். பூமியில் வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மை உருவாக்கக்கூடிய ப்ராபபேஷன் டைம். இது ஒரு பயிற்சியின் காலம். பயிற்சியின் காலம் எந்த ஃபீல்டையும் கடினமானதாகத்தான் இருக்கும். இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். அல்லேலூயா. இங்கே திஸ் லைஃப் இஸ் அவர், அதாவது எர்த் இஸ் அவர் மோல்டிங் பிளேஸ். இங்கே தான் நாம உருவாக்கப்படுகிறோம். நம்முடைய சுவாபங்கள் பண்படுத்தப்படுகிறது. நாம இங்க பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு வாழ பயிற்றுவிக்கிறார் தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள்
நம் வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் அது ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை மறந்துவிடக்கூடாது. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு போதித்த இந்த வார்த்தைக்காக துதிக்கிறோம். ஆண்டவர் என்னென்றைக்கும் தாம் கைபிடித்த மக்களை கைவிட மாட்டார். தேவரீர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் கைபிடித்தது போல எங்கள் பாவத்தை நிந்தையை புரட்டி போட்டு எங்கள் ரட்சிப்பினால எங்கள் கரங்களை பிடித்த ஆண்டவர் இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தாலும் கைவிடாமல் காத்து வருகிற தேவன் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். தேவரீர் ஒவ்வொருவரையும் உருவாக்கும், நடக்க வேண்டிய பாதையில் வழி நடத்தும், ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும். உம்முடைய கரம் எந்த எல்லைக்கும் நீள முடியும். ஒவ்வொருவரையும் நினைத்தருளி ஒவ்வொருடைய தேவையிலும் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து நடத்தும் கிருபை அவரோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.